Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தொகுதிகளில் இன்று நாம் பசுமை தாயம் அமைப்போட தலைவர் சௌமியா அன்புமணி போட்டியிடும் தர்மபுரி தொகுதி குறித்து தான் பார்க்க போறோம். தர்மபுரி தொகுதியில சௌமியா அன்புமணிக்கான களம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பாக தர்மபுரி தொகுதி குறித்து நம்ம பார்ப்போம். தர்மபுரி மக்களவை தொகுதியில் இதுவரைக்கும் 12 மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதில் அதிகபட்சமாக பாமக 4 முறையும், திமுக 3 முறையும், அதிமுக 2 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், தமாக 1 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. தர்மபுரி மக்களவை தொகுதிக்குள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள் வருது. அது எதுன்னு பார்த்தோம்னா பாலக்கோடு, பென்னகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் மற்றும் மேட்டூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் தான் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வருது. இதுல மேட்டூர் தொகுதி மட்டும் சேலம் மாவட்டத்தில் வருது. மற்ற 5 தொகுதிகள் தர்மபுரி மாவட்டத்துக்குள்ள இருக்கு. இந்த 6 தொகுதிகள் நம்ம பார்த்தோம்னா கடந்த 2021 தேர்தலில் பென்னகரம், தர்மபுரி, மேட்டூர் ஆகிய 3 தொகுதிகள் பாமக வெற்றி பெற்றிருக்காங்க. பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அரூர் ஆகிய 3 தொகுதிகள் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 நடந்த தேர்தலில் அதிமுக, பாமக, பாஜக உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த மாவட்டத்தில் உள்ள, அதாவது தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்தமா 6 தொகுதிகளிலுமே வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த வகையில் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வர 6 தொகுதிகளில் 3 தொகுதிகள் பாமகவும் 3 தொகுதிகள் அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா திமுக சார்பில் போட்டியிட்ட செந்தில்குமார், பாமக சார்பில் போட்டியிட்ட அன்புமணியை விட 76,000 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருந்தாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் அந்த வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசத்துல ரொம்பவே குறைவான வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா தர்மபுரி தொகுதி 2வது இடத்துல இருக்கு. உதாரணமா முதலிடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிதம்பரத்தில் போட்டியிட்ட சந்திரசேகர் திருமாவளவனை விட ஒரு 3000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் தோல்வியை தழுவினாரு. அவருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா அன்புமணி தர்மபுரியில ஒரு 76,000 அந்த அளவுக்கான வாக்கு வித்தியாசத்துல தோல்வியை தழுவினாரு. மற்ற அனைவருமே 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் அப்படின்றதான் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம்னு 5 லட்சம் வரைக்கும் வாக்கு வித்தியாசம் இருந்த விஷயங்களை பார்க்க முடியும். அந்த வகையில 2வதாக குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்துல அன்புமணி தோல்வியை தழுவினாரு. இந்த தொகுதியில பாமகவுக்கான செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பாக சௌமியா அன்புமணி குறித்தும் நம்ம பார்ப்போம். சௌமியா அன்புமணி அவரோட மனைவி அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரியும். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அவரோட குடும்பமே ஒரு அரசியல் குடும்பம் தான். சௌமியா அன்புமணி அவரோட தந்தை கிருஷ்ணசாமி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட முன்னாள் தலைவராக இருந்தவர். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அவர் பதவி வகிச்சிருக்காரு. அடுத்த பார்த்தோம்னா சௌமியா அன்புமணி அவங்களோட சகோதரர் அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு பிரசாத், அவருமே கூட செய்யாறு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. 2019 தேர்தலையும் ஆரணி தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாவும் வெற்றி பெற்றிருந்தாரு. தற்போதுமே கூட விஷ்ணு பிரசாத் கடலூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுறாரு. இது மட்டுமல்லாது பார்த்தோம்னா சௌமியா அன்புமணியோட தாய் வழி தாத்தா விநாயகம் அவருமே கூட காங்கிரஸ் கட்சியில ஒரு முக்கிய தலைவராகவும் திருத்தணி சட்டமன்றத்தோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. அது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எல்லை போராட்டத்துல திருத்தணி அந்த மீட்பு போராட்டத்துல பங்கு கொண்டதுல அவருக்கு முக்கியமான பங்கு இருக்கு. தணிகை மீட்ட தளபதி அப்படின்று அவருக்கு ஒரு பட்டமும் இருக்கு அப்படின்னு சௌமியா அன்புமணி மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்புலத்தோட உள்ளவங்க. சுற்றுச்சூழல் அமைப்பான பசுமை தாயம் அமைப்போட தலைவராக இருந்தாங்க. இந்த தேர்தலில் நேரடியாக மக்களவை தேர்தலில் போட்டியிடுறாங்க. முதல்ல பாமகோட வேட்பாளரா, தர்மபுரி வேட்பாளரா அரசாங்கம் அப்படிங்கிறவர் தான் அறிவிக்கப்பட்டாரு. அடுத்ததாக சௌமியா அன்புமணி வேட்பாளராக மாற்றப்பட்டாங்க. அதுல தொண்டர்களோட தொடர்ச்சியான விருப்பத்துக்கு ஏற்ப அவங்க வேட்பாளராக மாற்றப்பட்டாங்க அப்படின்ற அளவுல பாமக தரப்புல இருந்து நமக்கு தகவல்கள் வந்தது. சௌமியா அன்புமணி குறித்து பார்த்தோம். தர்மபுரி மக்களவை தொகுதியில் பாமகவுக்கான செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி தர்மபுரி மக்களவை தொகுதியில் அதிக முறை வெற்றி பெற்ற ஒரு கட்சியா பாமக இருக்கு. 98, 99, 2004, 2014 அப்படின்னு 4 முறை வெற்றி பெற்றிருக்காங்க பாமக. 4 முறையுமே கூட்டணியில தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 98, 99 மற்றும் 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பாகவும் பாமக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதையும் தவிர்த்து விட்டு பார்த்தோம்னா கடந்த தேர்தலில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அன்புமணி 5 லட்சம் வாக்குகள் அப்படின்னு இங்க வாக்குகள் பெற்றிருந்தாரு. பாமகவுக்கான தனித்த செல்வாக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் கூட 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாமக போட்டியிட்டு கிட்டத்தட்ட 4,68,000 வாக்குகள் அன்புமணி ராமதாஸ் பெற்று வெற்றியும் பெற்றிருந்தாரு. அப்போ பார்த்தோம்னா ஏறக்குறைய அந்த கூட்டணியில தர்மபுரியில அதிகமான வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சியா அப்ப தேமுதிக தான் இருந்தாங்க. அந்த வகையில அந்த வாக்குகள்ல பெருவாரியான வாக்குகள் அப்படின்றது பாமகவுக்கான வாக்குகளாகத்தான் பார்க்கப்பட்டன. ஏன்னா அந்த கூட்டணியில இருந்த பாஜகவுக்கும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கோ தமாகவுக்கும் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில மிகப்பெரிய அளவுல வாக்கு வங்கியில ஒரு கணிசமான வாக்கு வங்கி அப்படிங்கிறது தான் இருந்தது. அந்த வகையில 2014 4.68 லட்சம் வாக்குகள் அன்புமணி ராமதாஸ் வாங்கியிருந்தாரு. அதையும் தாண்டி பாமக தனித்த வாக்குகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலும் கூட 2016 தேர்தலில் பாமக தனித்து போட்டியிட்டாங்க சட்டமன்ற தேர்தலில். இந்த தர்மபுரிக்கு உட்பட்ட அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகளை பாமக பெற்றிருந்தாங்க.
அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 19ல பாமக கூட்டணியில் பெற்ற வாக்குகள், 2021 கூட பெண்ணகரம், தர்மபுரி, மேட்டூர் அப்படின்னு 3 தொகுதிகள் வந்து பாமக எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா பாமகவுக்கு ஒரு குறைந்தபட்சமாக ஒரு 3 லட்சம் வாக்குகள் உள்ள ஒரு தொகுதியாகத்தான் தர்மபுரி மக்களவை தொகுதி வந்து இருக்கு. மற்ற தொகுதிகளோடு ஒப்பிடும்போது ஓரளவுக்கு பேஸ் உள்ள ஒரு தொகுதியாகத்தான், பாமகவுக்கு வாக்கு வங்கி உள்ள ஒரு தொகுதியாகத்தான் தர்மபுரி தொகுதி வந்து இருக்கு. இந்த முறை கூட்டணி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலும் அமமுக 2019ல தர்மபுரி தொகுதியில பாப்பிரெட்டிப்பட்டி பழனியப்பன் போட்டிட்டு கிட்டத்தட்ட 53,000 வாக்குகள் வாங்கினாரு. அவர் தற்போது அமமுகவில் இல்ல, திமுகவில் இருக்காரு. அதே வேளையில 2021 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலும் கூட இங்க இருக்கிற இந்த தொகுதிகள் இருக்கிற 6 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் மட்டும் போட்டிட்டு கிட்டத்தட்ட வந்து 40,000 வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் பழனியப்பன் திமுக போயிட்டாரு. அதே நிலையில அரூர் தொகுதியில் போட்டிட்ட முருகனுமே வந்து கணிசமான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாரு. அந்த வகையில ஒரு 30,000 - 40,000 வாக்குகள் உள்ள தொகுதியாகத்தான் தர்மபுரி மக்களவை தொகுதி இருக்கு. அது நிச்சயமா பாமகவுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. தவிர பாஜகவுக்கோ தமாகவுக்கோ இங்க மிகப்பெரிய அளவுல வாக்குகள் இல்லை, கணிசமான வாக்குகள் தான் இருக்கு. அப்படின்ற வகையில ஒரு 3 முதல் 3 லட்சம் வாக்குகள் வந்து பெறுகின்ற ஒரு தொகுதியாக தர்மபுரி தொகுதி இருக்கு. திமுக அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி திமுக இந்த தொகுதியில வந்து 3 முறை வந்து வெற்றி பெற்று இருக்காங்க. அதையும் தாண்டி 2019ல திமுக சார்பில் போட்டியிட்ட செந்தில்குமார் 5,76,000 வாக்குகள் பெற்று எம்பியாவும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. 2021 தேர்தல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலும் திமுக கூட்டணி இந்த 6 தொகுதிகள் வந்து கிட்டத்தட்ட 4.8 லட்சம் வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க. அந்த வகையில திமுகவுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வாக்கு வங்கி உள்ள தொகுதியாகத்தான் தர்மபுரி இருக்கு. கடந்த 2 தேர்தல்களிலுமே கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்குகளை பெறுகிற ஒரு தொகுதியாக இருக்கு. கடந்த தேர்தலில் 2019 பெற்றதை விட 2021 வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் குறைந்து இருக்கு. இருந்தபோதும் கூட திமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு வங்கி உள்ள தொகுதியாகத்தான் தர்மபுரி தொகுதி இருக்கு. திமுக சார்பில் தற்போது வந்து மணி வந்து வேட்பாளராக வந்து களமிறக்கப்பட்டிருக்காரு. திமுகவுக்கு ஒரு நல்ல வாக்கு வங்கி உள்ள ஒரு தொகுதியாகத்தான் இருக்கு. ஒரு 4 முதல் 4 லட்சம் வாக்குகளை பெறுகின்ற ஒரு தொகுதியாகத்தான் தர்மபுரி மக்களவை தொகுதி இருக்கு. அதிமுக சார்பில் பார்த்தோம்னா டாக்டர் அசோகன் தான் வந்து வேட்பாளராக வந்து களமிறக்கப்பட்டிருக்காரு. அதிமுக அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலும் கூட 2014ல அன்புமணி வெற்றி பெற்ற அந்த தேர்தலையுமே கூட போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தான் 2ஆம் இடத்தை பிடித்திருந்தாரு. அவருமே கூட கிட்டத்தட்ட 3,91,000 வாக்குகள், அதாவது கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகளை வந்து பெற்றிருந்தாரு. அதே போல 2016 தேர்தலில் அதிமுக எந்த பெரிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லாமல் தனித்து களமிறங்கின அப்ப கூட அதிமுக வந்து கிட்டத்தட்ட இந்த 6 தொகுதியிலுமே 4 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை தான் வந்து பெற்றிருந்தாங்க. அது மட்டுமல்ல 2021 தேர்தல் நம்ம எடுத்துட்டோம்னாலும் கூட பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் ஆகிய 3 தொகுதிகளில் வந்து அதிமுக தான் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களாகவும் இருக்காங்க. அந்த வகையில் அதிமுகவுக்குமே கூட ஒரு 4 லட்சம் வாக்குகள் அந்த அளவுக்கான வாக்கு வங்கி உள்ள தொகுதியாகத்தான் தர்மபுரி தொகுதி இருக்கு. அந்த வகையில் 3 கூட்டணி வேட்பாளர்களுமே ஏறக்குறைய ஒரு சம அளவுள்ள ஒரு போட்டி அப்படிங்கிறது தான் தர்மபுரி களத்துல இருக்கு. அதே வகையில் வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தோம்னா பாமக அதிமுக வாக்காளர்களை விட திமுக அந்த கூட்டணிக்கான வாக்குகள் அப்படிங்கிறது அதிகமாகத்தான் இருக்கு. தற்போதைய களம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திமுக அதிமுக வேட்பாளரை விட பாமக சார்பில் போட்டியிடுற சௌமியா அன்புமணிக்கான களத்துல அவங்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வர்ற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக தர்மபுரி மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரும்பான்மையான வாக்குகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வன்னியர் வாக்குகள் அதிகமா இருக்கு. அதனைத் தொடர்ந்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பட்டியல் சமூக வாக்குகள் இருக்கு. அதற்கு அடுத்ததாக கொங்கு வேளாள கவுண்டர்களோட வாக்குகள் அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த வகையில குறிப்பா பட்டியல் சமூக வாக்குகள், பட்டியல் சமூக மக்களை நோக்கி பிரச்சாரம் அப்படின்ற வியூகத்தை தான் வந்து சௌமியா அன்புமணி தரப்பு வந்து மேற்கொண்டு வராங்க. அந்த வகையில நம்ம அனைவருமே தொலைக்காட்சிகளில் பார்த்த மாதிரி அவங்களோட 2 மகள்களுமே வந்து நேரடியாக களத்தில் இறங்கி சௌமியா அன்புமணிக்காக பிரச்சாரம் செய்துட்டு இருக்க விஷயங்களையும் பார்க்கிறோம். குறிப்பா பட்டியல் சமூக வாக்குகளை குறிவைத்து ஏன்னா 2014 இருக்கட்டும் 16 இருக்கட்டும் அப்போதைய சூழல்களில் பெருவாரியான வாக்குகள் அப்படிங்கிறது பட்டியல் சமூக வாக்குகள் அப்படின்றது பாமகவுக்கு பெருவாரியா விழல அப்படின்றது பாமக கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு. 2019 தேர்தலும் கூட கூடுதலாக பட்டியல் சமூக வாக்குகள் வந்திருந்தா அன்புமணி வெற்றி பெற்று இருக்கலாம் அப்படின்ற அளவுலையும் பாமக தரப்புல வந்து பார்க்கப்படுது. அந்த வகையில இந்த தேர்தலில் பட்டியல் சமூக வாக்குகளை குறிவைத்து அந்த மக்கள் கிட்ட போய் நேரடியாக பேசுறது உள்ளிட்ட விஷயங்களை வந்து சௌமியா அன்புமணி தரப்பும் அவர்கள் குடும்பத்தினரும் மேற்கொண்டு வராங்க. அந்த வகையில ஒட்டுமொத்தமா தர்மபுரி மக்களவை தொகுதியில மற்ற வாக்கு வங்கி அடிப்படையில் திமுக கூட்டணி வேட்பாளருக்கு வாக்குகள் அதிகமா இருக்கு. அதிமுகவுக்குமே கணிசமான செல்வாக்கு இருந்த போதிலும் கூட ஓரளவுக்கு களத்தில் தற்போது வரைக்கும் சௌமியா அன்புமணிக்கான களம் அப்படின்றது ரொம்பவே பாசிட்டிவா இருக்கிறதாகத்தான் நமக்கு வந்து தகவல்கள் வருது. இன்னமும் 10 நாட்களுக்கு அதிகமாக பிரச்சாரம் இருக்கு. பிரச்சாரம், பொதுக்கூட்டம், பட்டுவாடாக்கள் அப்படின்னு தற்போதைய களம் மாறுவதற்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மற்றும் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸோட தொகுதிக்கான அந்த கள நிலவரம் கொடுத்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம். மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Life for you to summer life. Style for you to summer
Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.